சீமான் வெளியிட்ட முக்கிய செய்தி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை காண இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. இந்த அறிவிப்பின் வாயிலாக அண்ணன் சீமான் பல மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருந்த விடயம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கும், நிஜமாகவே அதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்கு முன்னாடியே பலரும் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத கூட சேர்த்தே இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த நிலை பாய்ச்சலில் ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அடுத்த நிலை பேச்சாளர்களை பட்டை தீட்டி உருவாக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்காம். மாநிலம் தழுவிய அளவில் அறியப்பட்ட பேச்சாளர்களை தவிர தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2 பேச்சாளர்கள் பெயரை பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு. எனவே தொகுதி செயலாளர்கள் இதனை உடனடியாக கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு தொகுதியின் மற்ற பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்ந்து ஜூலை 30ஆம் தேதிக்குள் உங்கள் பரிந்துரைகளை ntk.tamilmeetri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனுப்ப வேண்டிய செய்தி எப்படின்னா, பேச்சாளருடைய பெயர், அவரின் தொகுதி, பேச்சாளருடைய உறுப்பினர் எண், பேச்சாளருடைய தொடர்பு எண், பரிந்துரை செய்யும் பொறுப்பாளர் பெயர் மற்றும் அவருடைய பொறுப்பு அப்படிங்கிறதையெல்லாம் சேர்த்து இதுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் நான் தொண்டர்களை உருவாக்க வந்தவன் கிடையாது, தலைவர்களை உருவாக்க வந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்ததுக்கான காரணம் இதன் மூலயமாக நமக்கு தெரிய வருது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மிகப்பெரிய பின்புலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடும்புவனம் கார்த்தி அப்படிங்கிறவர் இப்போ மாநிலம் அளவுக்கு தெரிஞ்ச ஒரு மிக சிறந்த பேச்சாளராக பார்க்கப்படுகிறார். சாட்டை துரைமுருகனில் இருந்து இன்னும் பல எடுத்துக்காட்டான நபர்களை நம்ம சொல்ல முடியும். இவர்கள் கட்சியில் தொடங்கும் போது பேசும்போது அந்த அளவுக்கு யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏங்க நாம் தமிழர் கட்சிகள் மட்டும் சொல்லணும்? நாம் தமிழர் கட்சியை விட்டு துரோகம் செய்துவிட்டு ஓடிப்போன அந்த பெயிண்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட இந்த கட்சியில் இருக்கும்போது தான் எப்படி பேசணும், தமிழ் மக்களுக்கு எப்படி கருத்துக்களை கொண்டு சேர்க்கணுங்கிற எல்லா வித்தையும் கற்றுக்கிட்ட இடம் இது தான். ஆனால் என்ன பண்ணுறது, அது அங்கே போய் தொலைந்தது. அதுக்காக நம்ம ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்லை. ஆனால் அண்ணன் சீமான் எடுத்திருக்க இந்த ஒரு சிறப்பான முன்னெடுப்பு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியதாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டுருங்க.